ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைய போகிறேன். எனக்கு இதுக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த 1 கப்பில் நான் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி நல்லா நான் இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். இன்னும் சாஃப்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் 15 நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம மாவு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி ஈவன் சைஸில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மாவில் 2 பக்கமே நல்லா திரட்டிக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் நம்ம சப்பாத்தி தட்டும் போது நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் மாவு திரட்டிட்டு இப்போ இது ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்ட போகிறேன். இப்போ நம்ம தோசை பேனை நல்லா சூடு பண்ணிடலாம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பிட்டு வரும். இப்போ ஒரு 15 செகண்ட்ஸ் இந்த பக்கம் போடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மறுபடியும் திருப்பி போடுங்க. நான் இப்போ ஆயில் ஊற்றாமல் தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 செகண்ட்ஸ் வைங்க. அந்த பபிள்ஸ் வந்ததும் திருப்பி மறுபடியும் நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியை வச்சு லேசாக அது மேலே அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா உப்பிட்டு வரும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். அது எந்த அளவுக்கு நல்லா உப்புதோ காற்று உள்ளே போய் சீக்கிரமாக சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 2 சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.